ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கலர்ஃபுல்லான பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து என்னென்ன வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், ஆனியன், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், எல்லோ கேப்சிகம், குக்கும்பர், வேக வச்ச கார்ன் இது எடுத்துருக்கேன். இதோடு கூட கொத்தமல்லி இலைகள் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் கார்ன் போட்டுட்டு எல்லோ கேப்சிகம், குக்கும்பர், அதோடு கூட கேரட், துருவின கேரட், பொடி பொடியாக கட் பண்ணின வெங்காயம், க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம், இதோடு கூட பொடி பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள், பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகண்டர் சீசனிங் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டாச்சு. இது கூட பொடி பொடியாக கட் பண்ணின கார்லிக் அதுவும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோடு கூட நாம் மயோனைஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மயோனைஸ் வந்து உங்களுடைய விருப்பம், நிறையா போட்டால் தான் நிறையாவும் போட்டுக்கோங்க. நான் மீடியமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா வந்து இதை வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம கலக்கி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கலர்ஸ் இருக்குது. ஆரஞ்சு, ரெட்டு, எல்லோ, க்ரீனு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே இருக்கிறதுனால கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் நம்ம ஃபுல்லாக குக் பண்ண மாட்டோம். இதில் ஆஃப் பாயில் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ப்ரெட்டில் வந்து நம்ம பட்டர் தடவிக்கலாம். போதுமான அளவு நம்ம பட்டர் வந்து வச்சுக்கலாம். 2 சைடுமே நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் மிக்ஸ் அதையும் நம்ம எடுத்து மேலே வச்சுக்கலாம். ரொம்ப வச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா, நிறைய வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஓரளவு நம்ம மீடியமாகவே வச்சுக்கலாம். வச்சுட்டு அதோடு துருவின சீஸ் நான் பெரிய பாக்ஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை வந்து நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன். துருவின சீஸ் இருக்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ப்ரெட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். அந்த ப்ரெட்டுக்கு வச்ச மாதிரியே இதுக்கும் வந்து எல்லாமே நம்ம பட்டர், சீஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேனில் வச்சிங்கனாலும் சரி, தோசைக்கல்லில் வச்சாலும் சரி, அதில் பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் சாண்ட்விட்சை நம்ம எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வந்து லைட்டாக ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு பொன் நிறம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை திருப்பி விடலாம். 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நல்லா வந்து ப்ரெட்டு வந்து மொறுன்னு இருக்கும். இந்த வெட்டும்போது பார்த்திங்கன்னா அழகாக கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வேறு வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வெட்டியாச்சு. இது வந்து நம்ம டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் வந்து நம்ம ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து மார்னிங் டிஃபனுக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கிறேன். எல்லாருமே வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சாப்பிட மாட்டாங்க. பட் இன்றைக்கி அவரும் இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி நாங்கள் சாப்பிட கொடுத்துட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. பாருங்கள், சீஸ் எல்லாம் வந்து நல்லா உருகி நல்லாவே வந்திருக்குது. இது வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும் நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். செஞ்சு நம்ம சாப்பிடும்போது இதோட கூட நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதை தொட்டு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.